இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஒரு வீடோ இல்ல நிலமோ வாங்கணும் பார்த்தா ஏகப்பட்ட செலவாகும். ஆனா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க. லேண்டா இருந்தாலும் சரி, அதே வீடு கட்டு போல ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க. நீங்க திருப்பூர் மாவட்டத்துல அதுவும் பல்லடத்துல ஒரு லேண்ட் வாங்கணும் இல்ல வீடுக்கு நினைச்சுன்னா இந்த வீடியோ மட்டும் நீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடத்துல இருந்து தாராபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா துத்தாரிபாளையத்துல பாத்தீங்கன்னா விநாயகபுரம் மோட்டார்ஸ் கேபிட்டல் க்ரௌண்ட் நகரத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு நம்ம பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு வந்து பினிஷிங் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு வீடு பினிஷிங் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா 2 வீடு பினிஷிங் ஆயிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட்ல ஒரு வீடு பினிஷிங் இருக்கு. அதுக்கு நேர ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து வானம் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதிகம் மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் குறைஞ்ச இடமே மட்டும் இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏரியா ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா வளையபாளையம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வீடு பக்கம் இருக்குதுங்க. அதாவது ஒரு ஊருக்கு சென்டர்ல ஆன் ரோடு ஸ்பேஸ்ல வந்து இந்த லேண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சென்ட் எவ்வளவு கொடுக்க போறாங்க, ஒரு வீடு எவ்வளவு பட்ஜெட் கொடுக்க போறாங்க, இந்த வீடியோ நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட் எல்லாம் வந்து நம்ம ஹவுஸ் பாத்துடலாம். இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புதுசா கட்டி அது ரெடி ஆக போகுது, இல்ல பூச்சி வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த ஹவுஸ் எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஒரு லேண்டு வாங்கி நீ வீடு கட்டி வரும் பார்த்தா அது ரொம்ப நாள் ஆகும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா விநாயகபுரம் மோட்டார்ஸ் லேண்டும் கொடுத்து கையெடு வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா முன்னாடி அழகா பாத்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துறாங்க. அதே மாதிரி பக்கத்துல பார்த்தோன்னா ஒரு பெட்ரூம் வந்துருது. பெட்ரூம் அளவு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நல்ல ஒரு கட்டில் போட்டுக்கலாம், பீரோ வச்சுக்கலாம். கரெக்டா ஒரு சின்ன ஃபேமிலி தங்குற மாதிரி சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மேல பாத்தீங்கன்னா பரன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி வந்து அழகா வந்து இந்த வீட்டுல வந்து தாங்கலாம், ஸ்டே பண்ணலாங்க. அந்த அளவுக்கு அளவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து கிச்சன் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீடு வந்து ஒரு பினிஷிங் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. கிச்சன் ரூம் வந்து கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் பெரியவே கொடுத்துட்டு இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு பரன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளா ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 6 பேர் இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வீட்டுல அழகா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. விநாயகபுரம் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட் மட்டும் வாங்கணுமா, நீங்க லேண்ட் மட்டும் தனியா வாங்கலாங்க. அதே மாதிரி லேண்டோட வீடு வாங்கணுமா, தனியா வீடோட கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லேண்ட் எப்படி கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ தனியா பார்த்தலாம். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த இடத்தை சுத்தி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு, இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்படியே இந்த வெளியே வந்தீங்கன்னா வெளியில வந்து மேல போறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அப்படி இங்க பாத்தீங்கன்னா அழகா நம்மளோட வாஷிங் மிஷின் இங்கே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிருக்கலாம். வெளியே ஒரு பாத்ரூம் செட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குளியல் பாத்ரூம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இல்லாம செப்பரேட்டா தனியா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு நேரம் அப்படியே முன்னாடியே பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட லிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 5000 லிட்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நேர் பக்கத்துல செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. அழகான வீட்டுல வந்து எல்லா வசதியோட சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி வசதி எல்லாத்துக்குமே வீட்டுக்கு வீடு வந்து நேர்ல வந்து பைப் டேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி வசதி ஃபுல்லா இருக்குது. கரண்ட் வசதி எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது. ஆண்டோடு பேஸ்ல கேட்டோட கம்யூனிட்டி மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. பென்சிங்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு ரேண்ட் பொறுத்த வரைக்கும். மினி பஸ் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. மினி பஸ் ஸ்டாப்பே பார்த்தா அந்த பெண்ட்ல தான் மினி பஸ்ஸோட ஸ்டாப் இருக்கு. கவர்மெண்ட் பஸ் ஒரு 3-4 பஸ் டெய்லி வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது ரொம்ப லெவலா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வயசானவங்க ஏறி போற மாதிரி ரொம்ப லெவலா கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைட் இல்லாம மேல பாத்தீங்கன்னா இந்த ஊர் சுத்தி நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது. நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அழகான காத்து வருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொள்ளாச்சியை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க அவ்வளவு தூரம் போக அவசியமே கிடையாது. நம்ம திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்து பக்கத்துல துத்தாரிபாளையத்திலே பாத்தீங்கன்னா அழகா பாருங்க. அப்படி கேமரா திருப்பி பாருங்க. எங்க பார்த்தாலும் தென்னை மரங்களா இருக்குது. நீங்க வந்து நிறைய பேர் தென்னை மரம் பார்க்கணும் பொள்ளாச்சியை தேர்ந்தெடுப்பீங்க. நம்ம திருப்பூர் மாவட்டத்துல இந்த மாதிரி லொகேஷன்ல சூப்பரான வீடு அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலம் ஆன் ரோடு பேஸ் பாரு. இந்த ஆன் ரோடு பேசி இந்த ரோடு போகுது. அது ஆன் ரோடு பேஸ்ல பக்கத்துல ஒட்டி லேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரோடு எங்க போகுது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வளைவு டர்ன் போய் இந்த டர்னிங் போய் வளையபாளையம் ஊருக்குள்ள தெரியுங்க. அந்த வீடுலாம் தெரியுது பாத்தீங்களா, அதுதாங்க வளையபாளையம். அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஊர் பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கோவில்ல இருக்குது. இந்த துத்தாரிபாளையத்துல விநாயகபுரம் மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட் ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அழகான காற்றோட்டமான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே ஸ்டைல பக்கத்து வீடு ஸ்டைல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா பூச்சி வேலை பண்ணிட்டு ஒயிட் வாஷ் பண்ணல. ஆனா அந்த வீட்டுல வந்து இதே ஸ்டைல்ல ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதே மாடல் தான் அதுல இருக்கு. எல்லாமே போய் ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேரம் ஆப்போசிட்டா பாருங்க ஒர்க் போயிட்டு இருக்கு. இதே ஸ்டைல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு லேண்டு மட்டும் இப்போதைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா 1.25 சென்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 1.25 சென்டே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1,85,000 கொடுக்குறாங்க. எனக்கு லேண்டோட வீடு வேணும்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ல வேணும் பார்த்தீங்கன்னா 12,75,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப உள்ள காலகட்டத்தில் நீங்க வெளியில ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 லட்சம், 20 லட்சம், 21 லட்சம் கண்டிப்பா வரும். ஆனா இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவோட கொடுக்குறாங்க. ஒரு வீடு கட்டி வரணும் பார்த்தீங்கன்னா 12,70,000 தாங்க. சரிப்பா என்கிட்ட 12,70,000 நம்ம ஃபுல்லா பணம் கட்டிட்டு போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ முன் அட்வான்ஸா பார்த்தீங்கன்னா 1,00,000 கொடுத்தா போதுங்க, வீடு கட்டி கையில கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் வந்து இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். ஒரு மாசத்துல என்னால ஒரு 12,000 இருந்து ஒரு 13,000 கட்ட முடியும்னு நினைச்சீங்கன்னா அழகா நீ தாராளமா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து பக்கத்து தொத்தாரைப்பாளையத்தில் வந்தீங்கன்னா இந்த லேண்ட் அழகா சைட் புக் பண்ணிக்கலாங்க. இன்னும் கம்மியான லேண்ட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, எல்லாமே இருக்கு. நிறைய பேர் ஒரு ஃபேமிலியா வரணும், அவங்களுக்கு எல்லாமே அம்யூனிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஊர் பக்கத்துல வளையப்பாளையத்துல ஸ்கூல் இருக்குது. நீங்க காலேஜ் வேணும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் பல்லடம் போலாம். பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூர் போற இடையிலே பார்த்து நிறைய காலேஜ் இருக்குது. இங்க இருந்து திருப்பூருக்குள்ள போனா நம்மளுக்கு காலேஜ் இருக்குது. இங்க இருந்து பொங்கலூர் பாத்தீங்கன்னா 2 ரூட்ல இருக்குது. ஒரு ரூட்ல பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். இன்னொரு ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் போயிடலாம். பக்கத்து சுத்தி நிறைய ஊர்கள் இருக்கு, நிறைய வீடு இருக்குது. அவங்க ஆன் ரோடு பேஸ்ல விநாயகபுரம் திருப்பூருக்குள்ள அது லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட். இந்த இடத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வசதி இருக்கு, கரண்ட் வசதி இருக்கு, எல்லாமே இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கவர்மெண்ட் பஸ் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸும் எல்லா ஊருக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்த திருப்பூருக்குள்ள இந்த மாதிரி லேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்கிரீன்லயே போயிட்டு இருக்குது. நீங்க உடனே வந்து லேண்ட் புக் பண்ணிக்கங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ப்ரோமோட் பண்ண இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடையாளமே நம்மளுக்கே தெரியல. 1 2 3 4 வீடு ஃபுல்லா ஆகிருச்சு. இன்னொரு வீடு வந்து நேரம் ஆப்போசிட்ல வந்து ஊருக்கு போயிட்டு இருக்குது. நீ இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து நீ வீடு புக் பண்ணிக்க, இடத்த புக் பண்ணிக்கங்க. 1,00,000 கையில இருந்தா போதும், அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வீடு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகா கட்டி கொடுத்துருவாங்க. இல்ல என்னோட டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிளான் என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்க அழகா பண்ணி கொடுத்துட்டுருவாங்க. கையில 1,00,000 இருந்தா போதும், அழகான வீடு கையில கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு லேண்ட் மட்டும் தான் வேணும் பாத்தீங்கன்னா 1.25 சென்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சென்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1,80,000 கொடுத்துட்டு இருக்காங்க. மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 12,000 இருந்து 13,000 வரைக்கும் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிக்கலாங்க. அழகா நம்ம வாடகை கொடுக்குற மாதிரி கொடுத்து மாசம் மாசம் கட்டிட்டு வந்தோம்னா சூப்பரான சொந்தமா ஒரு இடம் கிடைச்சிடும், சொந்தமா ஒரு வீடு கிடைச்சிடும். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. லேண்டு வாங்கணுமா, இடத்தோட வீடு வேணுமா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்க. அது வரைக்கும் பாய்.